அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த கட்டளையை கடைபிடிப்பதில் நாம் மிக மிக மெத்தன போக்கு உடையவர்களாக இருக்கிறோம். அன்பு கட்டளை, அயலானை நேசிக்கிறோம், நமக்கு விருப்பமானவர்களை நேசிக்கிறோம், நம்மை அன்பு செய்பவர்களை நேசிக்கிறோம், குடும்பத்தில் உள்ளவர்கள் நமக்கு அயலார்கள், அவர்களை நேசிக்கிறோம், அடுத்த வீட்டில் உள்ளவர்களை, பக்கம் பக்கத்தாரை நாம் நேசிக்கிறோம். ஆனால் நம்முடைய குடும்பத்திற்கு துன்பம் விளைவித்தவர்களை நம்மால் நேசிக்க முடிகிறதா? நமக்கு எதிராக நம்முடைய பெயரை கெடுத்து நமக்கு இழுக்கு ஏற்படுத்தியவர்களை நேசிக்கிறதை குறித்து நாம் எப்பொழுதாவது எண்ணி பார்க்கிறோமா? இயேசு அவரை பின்பற்றுகிறவர்களை குறித்து என்ன சொல்லுகிறார்? 9:23 நாம் வாசிக்கிறோம். லூக்கா நற்செய்தியிலே, என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னை மறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும். உலக இயல்பு, நம்மை நேசிக்கிறவர்கள், நமக்கு வேண்டியவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், இவர்களை நேசிப்பது உலக இயல்பு. கிறிஸ்தவம் என்பது, இயேசுவை சார்ந்து இருக்கிற நம்பிக்கையாளன் என்பது, அவனுடைய வாழ்க்கையில் அதையும் தாண்டி நண்பர்களை, உறவுகளை, உடன்பிறப்புகளை, வேண்டியவர்களையும் தாண்டி நமக்கு துன்பம் விளைவித்தவர்களையும் அன்பு செய்வது, நமக்கு எதிராக செயல்படுகின்றவர்களையும் அன்பு செய்வது. இயேசு அப்படித்தானே செய்தார். தன்னை கொலை செய்தவர்களை சிலுவையிலிருந்து மன்னிக்க வேண்டும் என்று தந்தை கடவுளிடம் மன்றாடுகிறார். அன்பிற்குரியவர்களே, அதனால் நமக்கு என்ன கிடைக்கிறது என்பதுதான் முக்கியம். நம்மை அன்பு செய்பவர்களை அன்பு செய்தால் அன்பு கிடைக்கிறது. ஆனால் அடுத்தவர்கள், நம்முடைய பகைவர்கள், அவர்கள் அன்பு செய்யப்படும் பொழுது, அவர்களுக்காக நாம் மன்றாடும் பொழுது விண்ணகம் இறங்கி வருகிறது, வான் வீடு நம் முன்னால் குனிகிறது. நமக்கு